ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்த்டேக்கும் சரி எந்த பர்த்டேக்கும் சரி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ விஷஸ், எவ்வளோ ஃபீலிங்ஸ், எவ்வளோ ஷேரிங் எல்லாமே இருந்தாலும் லைஃப்பில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்காக ஒரு நிமிஷம் ஒதுக்கி எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் 12 மணிக்கும் சில பேர் கால் பண்ணிங்க, அப்புறம் ஆஃப்டரும் கால் பண்ணிங்க, எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த பர்த்டேக்கு எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நீங்களாம் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த பர்த்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பர்த்டே மட்டும் இல்லை, எல்லா பர்த்டேக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் எல்லா பர்த்டேவும் சூப்பராக தான் இருக்கும். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நான் மறுபடியும் பிறக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒவ்வொரு பர்த்டேவும் எல்லோரும் என்கிட்ட பேசியிருக்கீங்க, எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க. மனசில் அவ்வளோ இருந்தாலும், அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், சேட்னஸ் இருந்தாலும், என்னை பிடிக்காதவங்களா இருந்தாலும் பிடிச்சவங்களா இருந்தாலும் எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ லவ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதே மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினச்சிட்ருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து அவங்களுக்கு உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமிங்கில் பேசுகிறாங்களோ இல்லையோ, பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் கடைசி வரைக்கும் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு தானே எல்லாமே. ஒருத்தர் ஒய்ஃப் கிட்ட உண்மையாக இருக்காங்களோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பொண்ணோ பையனோ ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லோரும் உண்மையாக இருப்பாங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லாதது கூட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் அதே மாதிரி தான். அவங்ககிட்ட சொல்லாத கூட அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க. எனிவே, ஐ லவ் யூ மை